Hey hello guys, so இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து KPR Institute of Engineering Technology தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கோயம்புத்தூர்லேயே ஒன் ஆஃப் தி டிமாண்டட் காலேஜ், கோயம்புத்தூர்லேயே ஒன் ஆஃப் தி ஃபன்னான ஒன்று காலேஜ், கோயம்புத்தூரில் சூப்பரான ஒன் ஆஃப் தி கேம்பஸ் இருக்க காலேஜ் அப்படின்னா கண்டிப்பாக KPR வந்துட்டு அதில் இருக்கும். ஸோ இந்த காலேஜ் எப்படி இங்கே வந்து படித்தா ஒர்த்தா அண்ட் இங்கே என்ன மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது, ஹாஸ்டல்ஸ் இருக்கா, இந்த கேம்பஸில் வந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு பேக்கேஜ் கொடுக்குறாங்களாம், இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்கும். First of all guys, இந்த KPR Institute of Engineering Technology எங்கே இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கோயம்புத்தூரில் இருக்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். KPR மில்ஸ் அவங்களோட வந்து ஒரு காலேஜ் தான் வந்து இந்த ஒரு காலேஜுமே. ஸோ ஒன் ஆஃப் தி ஹியூமங்கஸான ஒரு பாஷான ஒரு கேம்பஸ், ஒரு க்ரீனான ஒரு கேம்பஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லான வந்து ஒரு லஷ் க்ரீனான ஒரு கேம்பஸ். அண்ட் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 150 ஏக்கர்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு கேம்பஸ் அண்ட் ரொம்ப ஒரு ஹியூமங்கஸான கேம்பஸ் தான். அண்ட் இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங்மே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 4.4 out of 5 கொடுத்துருக்காங்க. இட்ஸ் a great நம்பர், டவுட்டே கிடையாது. பிகாஸ் அந்தளவு பிளேஸ்மெண்ட்ஸும் அந்தளவுக்கு வந்துட்டு அகாடமிக்ஸில் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஒரு ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க. எஸ் கைஸ், இது வந்து உங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜ் தான். ஸோ உங்களுக்கு டிகிரி கிடைக்குமா அண்ணா யூனிவர்சிட்டியோட டிகிரி தான் உங்களுக்கு கிடைக்க மாதிரி இருக்கும். கைஸ், கேம்பஸை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு வந்து ஒரு வைஃபையாக இருக்கட்டும், இல்லை அதை தாண்டி வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், ஜிம்மாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து இன்றைக்கி இருக்கிற கரண்ட் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இங்கே வந்து இருக்கும். ஸோ ஃபீஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 80,000லேருந்து ஸோ அப்பர் ஹேண்டாக போக போக வந்துட்டு உங்களுக்கு 3 to 4 lakhs வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஆப்வியஸாக கொஞ்சம் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் சைட் தான். அதுக்கு ரீசன் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிற வந்து ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இங்கே இருக்கிற வந்து உங்களுக்கு கோச்சிங் தான். ஸோ அதுக்கேற்ற ஒரு ப்ரைஸை நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ஒரி பண்ண வேணாம், ஸ்காலர்ஷிப்ஸுமே இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது அவங்களோட வெப்சைட்லேயே அவங்க வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் உங்களுக்கு அவைலபிள் தான். நீங்கள் அதுக்கு வந்து சூட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை எடுக்கலாம். சரி ப்ரோ, ஓகே, கேம்பஸ் எப்படிப்பட்ட கேம்பஸ், ஜாலியாக இருக்குமா, இங்கே இருக்க கேம்பஸ் லைஃப் எப்படி ஒரு மாதிரி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேம்பஸ் லைஃப்பில் எந்த குறையுமே இல்லை. உங்களுக்கு ஜாலியாக இருக்கும், உங்களுக்கு நிறைய ஃபேன் ஃபெஸ்ட் இருக்கும், நிறைய வந்து கல்ச்சுரல்ஸ் நடக்கும், நிறைய ஈவெண்ட்ஸ் வருஷம் ஃபுல்லாக நடக்கும். அதை தாண்டியும் உங்களுக்கு இந்த கார் கிளப்பு, இல்லை வந்து உங்களுக்கு பைக் கிளப்பு, இல்லை வந்து டான்ஸ் கிளப்பு, சாங், இது மாதிரி வந்து உங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கான கிளப்ஸ் நிறைய இருக்குது இங்கே உள்ள. ஸோ அது நீங்கள் வந்து ஆப்வியஸாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து என்ஜினியரிங்னே வந்து ஸ்பெசிஃபிக்காக கிளப் கூட வச்சுருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஓவராலாக உங்களுக்கு வந்து ஃபன்னுக்கு எந்த பஞ்சமும் இல்லை. ஒரு மாதிரி ஜாலியான ஒரு கேம்பஸ் தான், ஒரு ஆக்டிவான ஒரு கேம்பஸ் தான். பட் எவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்களுக்கு இது எல்லாமே ஃபன் அதுன்னு எல்லாமே இருந்தாலும் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 அழகாக மெயின்டைன் பண்ணுற கேம்பஸ். பிகாஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே வந்து அங்கே ஃபவுண்டர் வந்து டெஃபினட்டாக வந்துடுவார். ஸோ ஆப்வியஸாக அங்கே இருக்கிற எல்லாமே வந்து ப்ராப்பராக வேலை செய்வாங்க. அண்ட் அதே மாதிரி ரொம்ப 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 வெல் மெயின்டைன்டு கேம்பஸ். அண்ட் இந்த கேம்பஸை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் நான் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ உங்களோட தேர்ட் இயர்லேருந்து உங்களை வந்து இண்டஸ்ட்ரி ரெடியாக வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் கண்டிப்பாக ஜென்ரிக்கான சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க, ஏன்னா ஆப்வியஸ்லி அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ். அண்ட் செகண்ட் இயர்லேயும் ஓரளவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷலைசேஷன் போவீங்க. பட் ஆனால் தேர்ட் இயர்லேருந்து தான் உங்களுக்கு ப்ராப்பர் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி ரெடியான வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரி ரெடியான ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் ஆப்வியஸ்லி உங்களை 7th 8th செமஸ்டர்லாம் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டே ஆரம்பிச்சிடும். ஸோ பிளேஸ்மெண்ட்னா நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் ஹேவ் டு ஜாயின் இட். அண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் நான் அது சொல்ல மாட்டேன். ஸோ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இங்கே வந்து இருக்குது. ஸோ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்னலியும் இருக்குது, எக்ஸ்டர்னலியும் இருக்குது. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ உங்கள் கேம்பஸ்குள்ளேயே நீங்கள் வந்து நிறைய ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. கம்யூனிகேஷனு, உங்களுக்கு ஆப்டிடியூடு, ரீசனிங், இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதை தவிர உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல், ஸோ வெளியிலேருந்து ஒரு டீம் வந்து அவங்களுமே வந்து உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயம். பிகாஸ் அது வந்து நிறைய காலேஜஸில் அப்படி பண்ண மாட்டாங்க. அண்ட் எஸ், இங்கே இன்டர்ன்ஷிப்ஸ் கம்பல்சரியாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுடைய வந்து 3rd செமஸ்டர்லேயே இருக்கட்டும், இல்லை 4th 5th இந்த மாதிரி வந்து ஒரு செமஸ்டர்லேயும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதும் யூட்டிலைஸ் பண்ணாதும் உங்கள் கையில் இருக்குது. பட் என்ன கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள். ஒரு நார்மல் ஃப்ரெஷருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷருக்கான பெரிய டிஃப்ரென்ஸே இன்டர்ன்ஷிப் தான். ஸோ கண்டிப்பாக பேர பசங்களா தயவு செஞ்சு இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள், உங்கள் பேக்கேஜில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரின் இன்டர்ன்ஷிப்ஸ் கூட வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இங்கே இருக்குது. அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறது உங்கள் கடமை. இந்த விஷயம் நான் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ஃபேக்கல்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு, மோஸ்ட் ஆஃப் தம் வந்து PhD முடித்தவங்க தான். ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு திறமை, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் நிறைய கேம்பஸில் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய கேம்பஸில் வந்து எல்லா ஸ்டாஃபும் வந்து மிக்சட் ரிவ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் நல்லாயிருக்கும், சில பேர் நல்லா இருக்காது, இப்படி இல்லை ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய மிக்சடாக இருக்கும். பட் இந்த கேம்பஸில் அப்படி இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து இந்த கேம்பஸில் ஒரு நல்ல ஒரே அபிப்பிராயம் தான். எல்லா ஃபேக்கல்ட்டிஸுமே ஃப்ரெண்ட்லி தான் ப்ரோ, என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவாங்க. மெயினாக வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸில் அவங்க சொந்தமாக வந்து நிறைய கம்பெனி ரெஃபரல் போட்டு கூட ஹெல்ப் பண்ணுறாங்க தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க.
அண்ட் அது கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. உங்களை வந்து இண்டஸ்ட்ரி ரெடியாக வந்து ஆக்குறதுலேருந்து, உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணுறதுலேருந்து, ஸோ உங்களுக்கு எதாவது பர்சனலி எதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை சால்வ் பண்ணுறதுலேருந்து, ஒரு ரெகுலராக ஈவன் நீங்கள் காலேஜை படிக்கும்போது சரி, ஆஃப்டர் காலேஜும் சரி, ஒரு ரெகுலராக ஒரு அப்டேட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். அண்ட் அது வந்து ரெகுலராக இவங்க பண்ணி தான் இருக்காங்க. சரி ப்ரோ, ஓகே, நான் வெளியூர்லேருந்து வந்து படிக்கிறேன், எனக்கு ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்கா, என்ன இங்கே வந்து தூரமாக வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாஸ்டல்ஸ் அவைலபிள் தான். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருமே ஹாஸ்டல்ஸ் அவைலபிள். ஸோ வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும், இங்கே படித்த வந்து பொண்ணுங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பக்கம் பார்த்தா நல்ல விஷயம் தான். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், அதில் டவுட் இல்லை. பட் எஸ், கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். அண்ட் பாய்ஸுக்கு பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு வந்துட்டு லிபரல் தான். ஸோ நிறைய ஷேரிங் இருக்குது, 2 ஷேரிங் இருக்குது, 3, 4 இந்த மாதிரி 5 எல்லாம் இருக்குது. அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து ஆப்வியஸ்லாக சூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே இல்லை. ஃபுட்டு ப்ராப்பராக ஹைஜீனாக அதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன நடக்குதோ இல்லையோ சாப்பாடு ஒழுங்காக வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது தான் வந்து அங்கே ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் இது கண்டிப்பாக நான் சொல்ல மறந்த விஷயம். ஸோ இங்கே செமஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டஃப்பு தான். நீங்கள் படித்தா தான் பாஸ் ஆக முடியும். சும்மா ஓபி அடிச்சுட்டு நான் ஜாலியாக உள்ளே போய் சுற்றுறேன், என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னா பேப்பரும் என்ஜாய் பண்ணிடும். ஸோ கொஞ்சம் வந்து படித்தா தான் கிளியர் பண்ண முடியும். சரி ப்ரோ, ஓகே, என்னென்னமோ சொல்கிறீங்க, எல்லாம் ஃபைன் தான். நான் இங்கே வந்தால் வேலை கிடைக்குமா, இதான் எனக்கு கேள்வி வேணும், எனக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் இங்கே படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் உங்களுக்கு கேரண்டியாக கிடைக்கும். ஸோ அது வந்து எப்படின்னா, பாஸ்ட் இயர்ஸில் 95% வரைக்கும் வந்து பிளேஸ்மெண்ட் ஹிஸ்ட்ரியோட வச்சுருக்காங்க. ஸோ அது பாராட்டத்தக்க விஷயம். அண்ட் ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 54 லட்ச ரூபாய்க்கு கொண்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் லோவஸ்ட்டு 4 LPA விச் இஸ் a completely decent நம்பர். அண்ட் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு 8 to 9 LPA கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நம்பர்ஸ்லாம் ஒரு இன்ஜினியரிங்கில் கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய நம்பர்ஸ். ஏன்னா அது பாராட்ட வேண்டியங்கிறத விட இது எக்ஸ்ட்ராட் நம்பர்ஸ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி ஒரு 95% ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு ஜாப் கிடையாது. அதுக்கு ரீசன் அப்படின்னா இங்கே இருக்க ட்ரைனிங், கோச்சிங், அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட எஃபர்ட்டும் அதுவுமே வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க முயற்சி பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு வேலை கிடைக்குது. அண்ட் மெஜாரிட்டி உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா MNCs தான். ஸோ அமேசான், மைக்ரோசாஃப்ட், உங்களுக்கு கூகுள், விப்ரோ, TCS இந்த மாதிரி வந்து மெஜாரிட்டி MNCs தான் வந்து வராங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் ஒரி பண்ண வேணாம், எனக்கு சின்ன கம்பெனி கிடைக்குமா, பெரிய கம்பெனி கிடைக்குமா அப்படின்னு. ஒரு 150 to 200 கம்பெனிஸ் மேலே வராங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஆப்வியஸாக ஏதாவது ஒரு கம்பெனியாச்சும் கிடைக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரோ நான் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கேன், இப்போ எனக்கு ஸ்போர்ட்ஸில் எல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதில் சாதிக்கணும் அப்படின்னு இங்கே வந்தால் வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுப்பாங்களா, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்போர்ட்ஸுக்கு ப்ராப்பரான வந்துட்டு ஒரு எஃபர்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு நேஷனல்ஸ் ஆடுறீங்க அப்படின்னா கூட அவங்க சைடில், காலேஜ் சைட்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓவராலாக நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு போதுமான அளவுக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஓவராலாக இந்த காலேஜ் செலக்ட் பண்ணலாமா ப்ரோ இல்லை வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு வந்து இந்த காலேஜ் வந்து ஒரு கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் எனக்கு வேணும் ப்ரோ, நல்லா இருக்கணும், ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கணும், அட் த சேம் டைம் எனக்கு வந்து நல்லா சூப்பராக என்ஜாயபுளாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து டெஃபினட்டாக ஒரு ஒர்த்தான காலேஜ், டவுட்டே கிடையாது. கோயம்புத்தூரில் வந்து பெஸ்ட் காலேஜ் தான். பட் எந்த ஒரு காலேஜும் சரி, நீங்கள் டேரெக்டாக போய் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், உங்களுக்கு நல்லா இருக்கா, இந்த காலேஜ் எனக்கு செட் ஆகுமா, இந்த காலேஜ் எனக்கு வந்து ஓகேயா இருக்குமா, எல்லாமே நீங்கள் பேசுங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப்ட்ட பேசுங்க, அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க. எல்லாம் உங்களுக்கு ஓகே, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, 100% எனக்கு ஓகே அப்படின்னு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அட்மிஷன் போடலாம். ஓவரால் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி போய் நம்புறேன். அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் டாடா, பை பாய்.